அன்பர்களே, இன்று கூர்ம ஜெயந்தி, கூர்மாவதார நாளினிக்கு கூர்மை ஸ்ரீ வரதராஜ சுவாமி திருக்கோயிலுக்கு செல்வோமே. ஆந்திர பிரதேசம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள பலமனோர் மண்டலத்தில் உள்ள ஒரு கிராமம் தான் கூர்மை. பலமனோரிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் கவுண்டின்யா நதிக்கரையில் உள்ள கூர்மையிலே இந்த கோவில் உள்ளது. கூர்மம் என்றால் ஆமை. திருமாலின் தசாவதாரங்களிலே 2வது அவதாரம் கூர்மாவதாரம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய மேருமலையை மத்தாக வைத்து வாசுகியை கயிறாக கொண்டு திருப்பார்க்கடலை கடைகையில் திருமால் ஆமை உருவம் எடுத்து மேருமலைக்கு பிடிமானமாக இருந்தார். இந்த காட்சி பல கோவில்களில் சிற்பங்களாகவோ ஓவியங்களாகவோ அமைந்திருக்கும். யஜுர்வேதத்தில் இந்த அவதாரம் பற்றிய பழமையான குறிப்பு உள்ளது. இந்த அவதாரத்தின் தொடர்ச்சியை மோகனாவதாரம். இந்த கூர்மாவதாரத்திற்கு இந்தியாவில் அமைந்த 4 ஆலயங்களிலே கூர்மை வரதராஜ சுவாமி ஆலயமும் ஒன்றாகும். இந்த கூர்மாவதார பெருமாளை வழிபடுவோருக்கும் தியானம் செய்வோருக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் தீர்க்க ஆயுளும் கிடைக்கும். கவுண்டின்ய நதிக்கரையில் அமைந்த இந்த ஆலயம் 1790களின் காலகட்டத்தில் அந்நியர் படையெடுப்பின் போது இந்த கோவிலை காப்பாற்ற மக்கள் கோவிலை சுற்றியுள்ள வேலியை இடித்து 250 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட கோவில் முழுவதையும் மணலால் மூடிவிட்டு ஸ்ரீ வரதராஜ சுவாமி கோவிலை காஞ்சிக்கு எடுத்து செல்ல அங்கிருந்து வெளியேறும்போது கோ தேவார பந்தா என்னும் கல்லில் தனது கால் தடத்தை பதித்ததாக கூறப்படுகிறது. 150 ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள் கூர்மை கிராமத்தை சார்ந்த ஒரு மருமகன் மணல் மேடுகளுக்கு சென்று ஆய்வு நடத்தின போது தற்செயலாக ஸ்ரீ வரதராஜ சுவாமி கோபுரத்தை கண்டார். கூர்மை கிராமவாசிகளின் உதவியோடு அவர் அனைத்து மணல்களையும் அகற்றி கோவிலை மீட்டு புனரமைப்பு செய்தார். அந்த நேரத்தில் வரதராஜ பெருமாளின் கை ஒடிந்து விட்டமையினால் புதிய விக்கிரகம் செய்து பிரதிஷ்டை செய்தனர். பல்லவர்கள் கட்டிய கோவிலை மறைந்த செங்கே கவுடாவால் புனரமைக்கப்பட்டது. மக்கள் தங்கள் உடல் நலத்திற்கும் தீர்க்காயுலுக்கும் வேண்டி வழிபடுகிறார்கள். ஆண்டுதோறும் மே மாதத்தில் 5 நாட்கள் நடைபெறும் ஜாதரா என்னும் விழாவில் ஏராளமான மக்கள் கலந்து கொள்கிறார்கள். கொடியேற்றம், திருக்கல்யாணம், தேரோட்டம், பூப்பல்லாக்கு, வசந்தோத்சவம் என 5 நாட்கள் திருவிழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு அன்னம்பாலிப்பும் செய்யப்படும். இந்த விழாவிற்கு தமிழகம், ஆந்திரா மற்றும் கர்நாடகாவை சார்ந்த ஏராளமான பக்தர்கள் இங்கே வருகை தருகிறார்கள். நாமும் இந்த கூர்மாவதார பெருமாளை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் தராதராய வித்மஹே பாசகஸ்தாய தீமஹி தன்னோ கூர்ம பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணாய.